எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஐசிஐஎல். ஐசிஐஎல்ல நான் வந்து டெய்லி சார்ட் பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பாட்டம் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கும். அண்ட் நீங்கள் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி வரும். ஸோ இது வந்து பேட்டர்ன் நம்பர் 1. இதே வந்து இந்த பாட்டம் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபார்மேஷன் கொடுக்கும். இதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருந்த லைன் இங்கே வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக மாறி இருக்கு. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இந்த இடத்துல நடந்திருக்கு நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது. இது போக இஎம்ஐ 50ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா வால்யூமும் லைக் லாஸ்ட் 3-4 டேஸாக நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் வால்யூம் கொடுத்துட்ருக்கு. இதெல்லாமே நம்ம இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் ஒரு மொமெண்டம் கொடுக்க போதுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ். நம்ம வந்து ப்ரீவியஸ் டாப் மோஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 13% வரைக்கும். இப்போ ஃப்ரம் டுடே இது மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து நான் 3 to 5%, நான் வந்து 4%ல் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஐசிஐஎல்கான அனாலிசிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பதஞ்சலி. ஸோ ஆல்ரெடி இந்த ஐடியா நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரேடிங் வியூவில் போனாலும் பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த டெய்லின்னு இருக்கிறது வந்து நம்ம பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது லாங் டேர்ம் பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ நான் வீக்லி பேட்டர்னுக்குள்ளே போகிறேன். வீக்லியில் போனால் நீங்கள் சார்ட் பார்த்தாலே தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷனுக்குள்ளே தான் இந்த ஸ்டாக் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2020 இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டாப் பாயிண்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ கிட்டத்தட்ட 7 தடவை இந்த மேலே இருக்க லைனை வந்து இது டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாரு அதனால் பிரேக் பண்ண முடியல. 7 தடவை வந்து பார்த்தீங்கன்னா 2021 இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணி இப்போ தான் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மோர் தென் 4 டைம்ஸ் நமக்கு போனாலே இது நல்ல பிரேக் அவுட் கொடுக்கும். இது 7 டைம்ஸ் போயிருக்கங்காட்டி நமக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுக்க போகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன். இந்த அசனிங் ட்ரையாங்கிள் கப் அண்ட் ஷோல்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 80% கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலே நமக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கப் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா போன 22 அக்டோபர் 2022 இந்த ஃபார்மேஷன் ஆகி இப்போ தான் பிரேக் அவுட் கொடுக்குது. இடையில ஒரு பெரிய டிப் இருந்து இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலியோட கேசஸ் நடந்துட்டு இருந்தது நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கு மொமெண்டம் லாஸ் ஆகி ரொம்ப கீழே போச்சு. பட் இப்போ ரெக்கவர் ஆகி ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். இப்போதைக்கு நான் டார்கெட் 1 வந்து ஒரு 20% செட் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு ஒரு 1.5 மந்த்தில் டார்கெட் 1 அச்சீவ் ஆகும். இதுக்கப்புறமா டார்கெட் 2, டார்கெட் 3 ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த 2 அனாலிசிஸும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.